வெல்கம் டு R&R e-learning software private limited. உங்கள் விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் 8க்கும் உள்ள டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். விண்டோஸ் 7 டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஐகான்ஸோட அதே வந்திருக்கும். உங்களுக்கு தேவையான ஐகான்ஸாக ஆகட்டும், ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், அதை வந்து நீங்கள் லான்ச் பண்ணி உங்களோட சிஸ்டம் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. தென் கீழே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி வந்து அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ், ஆல் லிஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். பட் விண்டோஸ் 8 பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப் வந்து ஒரு ஹிடன் ஃபியூச்சராக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு மறைக்கப்பட்ட விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஏன் அதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் இருக்க விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனை வந்து மெட்ரோ ஸ்க்ரீனும் சொல்லலாம், இல்லைனா மாடர்ன் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக எல்லா டைல்ஸோடவும், அதாவது இந்த சின்ன சின்ன ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் வேரியஸ் சைஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராம், அந்த மாதிரி லைவ் டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் ஃபார்மலாக எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் தான் நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயமும் சேவ் ஆகிருக்கும். அப்படி வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் அதை பின் டு டாஸ்க்பான் கொடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போது விண்டோஸ் 8 பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்பே பார்த்திங்கன்னா ஒரு தனி ப்ரோக்ராமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் டெஸ்க்டாப்னு ஒரு டைல் இருக்கும். அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரோக்ராமை தனியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் விண்டோஸ் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விண்டோஸ் 8 வந்து நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் கீபோர்ட் மூலிமா ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கீபோர்டில் விண்டோஸ் லோகோ கீ அப்படின்னு இருக்கும். உங்கள் ஸ்டார்ட் ஸ்க்ரீன்லேருந்து விண்டோஸ் லோகோ கீ இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோகோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த வந்து விண்டோஸில் மூலிமா ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. இந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ஐகான்ஸுமே பில்ட் ஆகலை. ஒரு ஸ்டார்ட் மெனு ஆகட்டும், எதுவுமே வந்து உங்களுக்கு டாஸ்க் பாரில் கொடுக்கல. கம்ப்யூட்டர் ரீசைக்கிள் பின் இதுவுமே வந்து நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சினா நான் ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் உள்ள வச்சுக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும் அதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து பின் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரீசைக்கிள் பின் இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. இது மாதிரி தான் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சினா இப்போ நான் இதை வந்து ரீசைக்கிள் பின்னை மாற்றிக்கலாம். மறுபடியும் நான் வந்து அன்பின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் உள்ளே போய் மறுபடியும் ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த எந்த ப்ரோக்ராம் இருக்கோ அதை வந்து அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எகெயின் ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் வச்சுக்கலாம், இல்லை டாஸ்க் பாரில் வைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அங்கே வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் கூட வச்சுக்கலாம். உங்களோட டெஸ்க்டாப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வைக்கணும், எந்த ஒரு ஐகான்ஸும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடுக்காக விண்டோஸ் 8 வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட் மெனு இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ஸ்டார்ட் மெனு எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் உங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தெரியும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டெஸ்க்டாப் டைலை கிளிக் பண்ணாலும் உங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்துடும், இல்லைனா விண்டோஸ் லோகோ கீ ப்ரெஸ் பண்ணாலும் உங்கள் டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த மாதிரி ரைட் சைட் டாப் கார்னர் கொண்டு போனீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு லைனாக விசிபிள் ஆகிட்ருக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், பிசி செட்டிங்ஸ். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். ஒரு ஆப்லேருந்து ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் ஆகிறது இப்படி தான். இந்த ஆப்பை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது அந்த ஆப் மேலே வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷனை காமிக்கும். இந்த க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். அட் அ டைமில் நான் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிசி செட்டிங்ஸ் இருக்குது, இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் கீழே உங்களுக்கு விசிபிள் ஆகுது. தென் இன்னொன்று, நான் வேறு என்ன ஆப் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எல்லா ப்ரோக்ராம்ஸையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இது வந்து அட் அ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டாப் சைட் ரைட் கார்னரில் உங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் டிஸ்பிளே ஆகும். இது வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்கள் டேட் அண்ட் டைமும் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த சாம்பாரை செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து ஒவ்வொன்றையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது செட்டிங்ஸ் ஆகட்டும், டிவைசஸ் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேலையை உங்களோட சிஸ்டமில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விண்டோஸ் 8 டெஸ்க்டாப் யூசர் ஃபேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பழகிட்டா அது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இருக்குது. உங்களோட கிளாசிக் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஜஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சபிளாக தான் தெரியும். பட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இது ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். For more videos, please log on to www.rindia.com.